வணக்கம். இன்னும் ஒரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இன்றைய சமையல் நிகழ்ச்சியில் நாங்கள் ஃப்ரைட் ரைஸ் செய்கிறது பற்றி பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்லி பார்க்கலாம். பாசுமதி அரிசி 3 கப் நான் எடுத்து வச்சுருக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு அரிசி எடுங்கலாம். ஜிஞ்சர் 50 கிராம், கார்லிக் 50 கிராம் அரைச்சி வச்சுருக்கேன். திராட்சை வத்தல் உங்களுக்கு தேவையான அளவு எடுங்க. தேவையான அளவு எண்ணெய், தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு கஜு பருப்பு எடுத்துக்கொள்ளுங்க. 2 பெரிய வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன். இந்த மாதிரி தேவையான அளவு நீங்கள் பச்சை கடலை எடுத்துக்கொள்ளலாம். 500 கிராம் லீக்ஸ் இந்த மாதிரி அரிஞ்சு வச்சுருக்கிறேன். 500 கிராம் கேரட் இந்த மாதிரி துருவி வச்சுருக்கு. மற்றது 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கராம்பு 1 பிஞ்ச் அளவு, கருவாப்பட்டை பவுடர் 1 டீஸ்பூன், ஏலக்காய் பவுடர் 1 டீஸ்பூன், ரம்பையில் காஞ்சது 3 துண்டு எடுத்து வச்சுருக்கேன். இவ்வளவு தான் தேவையான சாமான். இனி இப்போ நாங்கள் அரிசி கழுவி எடுக்கலாம். இதை நல்லா 2 தண்ணி நல்லா கசக்கி கழுவி தண்ணி வடித்து எடுத்துக்கொள்ளுங்க. நான் சோறு சமைக்கிறதுக்கு தண்ணி கை மதிப்பத்துக்கு தான் நான் வைக்கிறேன். நான் ஊரில் எங்கட அம்மா கை மதிப்பத்துக்கு தான் இந்த மாதிரி வச்சு அரிசி சோறு சமைப்பா. பாசுமதி அரிசிக்கு இப்படி இந்த அளவு 1 இன்ச் அளவு நீங்கள் அரிசி மட்டத்திலிருந்து இந்த இருக்குது, அரிசி மட்டத்திலிருந்து 1 இன்ச் தண்ணி பாசுமதிக்கு வைங்க. மற்ற அரிசியெல்லாம் இருந்தால் இந்த மட்டம் 2 இன்ச் இந்த அளவுக்கு இந்த மாதிரி இப்படி வச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு சோறு கணக்காக வரும், குழையாமல் ஒத்த சோறாக நீங்கள் வரும். அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கொள்ளலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு நீங்கள் ஒரு 2 டீஸ்பூன் உப்பு விடுங்க. இதை நல்லா கலக்கி விட்டுட்டு இது அப்படியே இருக்கட்டும். இனி நாங்கள் மற்ற இதுக்கு தேவையான தாளிப்பு மரக்கறிகளெல்லாம் செய்தெடுக்கலாம். தேவையான அளவு எண்ணெய் விடுங்க. நீங்கள் விரும்பினா பசுநெய்யும் இதுக்கு பாவிக்கலாம். நீங்கள் அதுவும் மணமாக இருக்கும், நல்ல மணமும் சுவையாகவும் இருக்கும். இப்போ முதல்ல நீங்கள் கஜு பருப்பை போட்டு லேசாக பொரிச்செடுங்க. இப்போ நாங்கள் இது நல்ல பொன்னிறத்துக்கு வந்துட்டு நாங்கள் இனி இதை எடுக்கலாம். இதுக்கு மேலே நீங்கள் பொரிக்க விட வேணாம். இது நல்ல கலருக்கு வந்துருக்குது. இந்த நிறத்தோடு நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. சட்டி சூடாகிட்டேன்னு விட்டு இப்போ நாங்கள் முதல்ல வெங்காயத்தை போடலாம். நாங்கள் வெங்காயத்தை போட்டுட்டு நீங்கள் ஒரு கொஞ்சமாக உப்பு விடுங்க. என்னென்னு சொன்னால் வெங்காயத்துலேயும் உப்பு டேஸ்ட் இருக்கும். மற்ற வெங்காய ஈரத்தன்மையையும் எடுத்து கெட்டியாக பொரியும் வெங்காயம். அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு இப்போ நீங்கள் இந்த மாதிரி இதை வதக்கி எடுங்க. இப்போ வெங்காயம் இந்த அளவு பொரிஞ்சு வந்துட்டு இந்த டைமில் நாங்கள் எடுத்து வச்சுருக்கிற மசாலா எல்லாம் போடலாம். நல்லா மணம் வருது, நல்ல மணம். இப்போ ஜிஞ்சர் கார்லிக் போட்டால் இன்னும் மணம் கூடுதலாக வரும். இப்போ அரைச்சி வச்சு ஜிஞ்சர் கார்லிக் நாங்கள் போட்டுட்டு இதையும் நல்லா வதங்க விடுவோம். நீங்கள் வெள்ளைப்பூடு இஞ்சி பேஸ்ட் போட்ட உடனே இந்த மாதிரி எந்த நேரம் கிண்டி விட்டு கொண்டிருக்கணும். என்னென்னு சொன்னால் அடி பிடிச்சிடும். அதால் தொடர்ச்சியாக நீங்கள் இந்த மாதிரி பிரட்டி விடுங்க, எரியாமல் அது வதங்கும் வரைக்கும். இப்போ நல்லா வதங்கி நல்லா மணம் வருது. இப்போ நீங்கள் திராட்சை வத்தல் இதை நீங்கள் போடலாம். இப்போ இதை நீங்கள் இந்த மாதிரி வச்சுட்டு நாங்கள் ஏற்கனவே கழுவி வச்சுருக்கோம் அரிசி. இதில் தேவையான அளவு உப்பும் நான் சேர்த்து வச்சுருக்கேன். இப்போ இதை நீங்கள் இதோட சேர்த்து விடலாம். இதை நீங்கள் இந்த மாதிரி எல்லாம் கலந்து விடுங்க. இனி இதை ஒரு 15-20 நிமிஷம் இதை நீங்கள் மூடி வைக்கலாம். இது இப்போ மூடி போட்டு மூடின பிறகு நீங்கள் அடுப்பு மீடியத்தில் வச்சுக்கொள்ளுங்க. வச்சு தண்ணி கொதித்த பிறகு திரும்ப நீங்கள் சிம்மில் வச்சுக்கொள்ளுங்க.
இப்போ முன்னடுப்பு பெரிய பாத்திரம் இருக்கிறதால நான் பின்னடுப்பில் இப்போ இந்த சோறுக்குரிய தேவையான மரக்கறிகளை நாங்கள் ரெடி பண்ணுவோம். இப்போ முதல்ல எண்ணெய் சூடாகிட்டுது, லீக்ஸை போடலாம். இதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் உப்பு தூவி விடுங்க. நீங்கள் அடுப்பு மீடியத்தில் வச்சு நீங்கள் இதை வதக்கி எடுக்கலாம். நீங்கள் இப்போ கொஞ்சம் வதங்கிட்டு இன்னும் கொஞ்சம் வதங்க விட்டிங்கன்னா போதும். இப்போ 20 நிமிஷம் ஆகிட்டு நாங்கள் பார்க்கலாம் சோறு எப்படி இருக்குன்னு சொல்லி. பாருங்கம்மா, நான் பாருங்கள் சோறு இந்த மாதிரி இருக்குது. இன்னும் கொஞ்சம் நாங்கள் ஒரு 10 நிமிஷம் டைம் கொடுக்கலாம். இருக்குது இந்த மாதிரி இப்படி லேசாக ஒரு தரம் கிண்டி விடுங்க. இப்போ லீக்ஸ் வதங்கினது போதும். இப்போ இதை நாங்கள் இறக்கி எடுத்துட்டு இப்போ நாங்கள் கரட்டை போடலாம். நாங்கள் எண்ணெய் விடுங்க. இதுக்கு தேவையான உப்பு விட்டு கொள்ளுங்க. விட்டுட்டு இதையும் கொஞ்சம் லேசாக வதங்க விடுங்க. இப்போ நாங்கள் கேரட் இந்த பதத்தில் எடுத்தோம்னு சொன்னால் ஓகே. நான் ஃப்ரைட் ரைஸுக்கு மரக்கறி பச்சை கடலையெல்லாம் கொஞ்சம் கூடுதலாகவே சேர்ப்பேன். நான் சொன்னால் எங்கட சாப்பாட்டுக்கு தானே அப்படி நம்ம தாக்கிற சாப்பாடு கொஞ்சம் அப்படியெல்லாம் சொல்லணும். அப்படின்னு சொன்னால் மற்ற ஆக்களுக்கு நீங்கள் சாப்பாடு குறையத்தானா சேர்த்துக்கிட்டு கேட்க வேணாம். அப்படி இல்லை, நான் எப்பவும் சமையலுக்கு இந்த மாதிரி தான் நான் சேர்க்கிறேன். கூடுதலாகவே சேர்த்து தான் சமையல் செய்கிறேன்னா டேஸ்ட்டாகவும் உடல் ஆரோக்கியத்துக்கு நல்லா இருக்கும். அதனால் கூடுதலாகவே போடுவேன் நான். இதெல்லாம் நீங்களும் உங்களுக்கு விரும்பின முறையில் போட்டு செய்து சாப்பிடலாம். இப்போ நாங்கள் ஏற்கனவே வதக்கி வச்ச லீக்ஸ் எல்லாம் இதோட சேர்த்தலாம். நாங்கள் எல்லாத்தையும் சேர்த்து விடுங்க. நீங்கள் இந்த முறையிலையும் நீங்கள் ஃப்ரைட் ரைஸ் செய்யலாம். ஆனால் இதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனால் உங்களுக்கு கறியில் அவசரமாக சாப்பாடு செய்ய வேணும்னு சொன்னால் ஒரே தரத்தில் நீங்கள் இதை மரக்கறியெல்லாம் தாளிச்சிட்டு அரிசியும் கழுவி அதோட சேர்த்து விட்டிங்கன்னு சொன்னால் 25 நிமிஷத்தில் உங்களுக்கு சாப்பாடு ரெடி ஆகிடும். இப்போ நாங்கள் சோறு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், அரிசி அவிஞ்சி கணக்காக உங்களுக்கு ஒத்தையாக சோறு வந்துருக்கு. குழையாமல் பார்த்தீங்களா? இப்போ நாங்கள் இதுக்குரிய மரக்கறியெல்லாம் நாங்கள் இதோட சேர்த்து விட்டுட்டு எல்லாத்தையும் நல்லபடியாக கலந்து விடலாம். நாங்கள் பொரித்து வச்சுருக்கிற கஜு பருப்பு இதையும் இங்கே சேர்த்து விடலாம். எங்களோட ஃப்ரைட் ரைஸ் இப்போ ரெடி ஆகிட்டு, அதுக்கு நான் நேற்று எங்களோட சமையலில் செய்த கத்திரிக்காய் பொரிச்சி சாம்பல் வச்சுருக்கேன். இதுக்கு சாப்பிட்றதுக்கு இன்னும் சுவையாக இருக்கும். இது கத்திரிக்காய் சாம்பல் எப்படி செய்கிறேன்னு சொல்லி அதுவும் ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன். நீங்கள் செய்முறை பார்க்கணும்னு சொன்னால் நீங்கள் எடுத்து பார்க்கலாம். நீங்களும் செய்து இந்த மாதிரி செய்து சாப்பிடுங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் போகிற வீடியோ நீங்கள் உடனுக்குடன் பார்க்குறதா இருந்துச்சுன்னா பெல் பட்டனை மறக்காமல் அழுத்துங்க. ஓகே, பாய்.